அர்ச்சனா சார் வந்து கச்சேரிக்கு முன்னாடி செஞ்ச ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கதை கேட்க எம்பி மரம் வட்டி துறையுங்க. நான் சொல்கிறேன், எம்பி மரம் உங்களுக்கு வேண்டாம். அப்படி எம்பி மரம் தெரிவு செய்துட்டு நீங்கள் இப்படி நின்று வாதாடுறது உலக நாடுகள் பார்க்க சரியான கீழ்த்தரம். பட்டதாரிகள் வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்காக வேலையில போறாங்க, பேச வேலையை போறாங்க, பெயிண்டிங் வேலையை போறாங்க. ஏன் சமுதாயங்கள் மறைமுகமாக இப்படியான வேலைகள் செய்து கொண்டிருக்கிற விடயங்களை நாங்கள் இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இது வெறுமனவே இந்த வெளிக்கொண்டு வந்து ஒரு நாடகமாக மட்டும் இல்லாமல் இது உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கு. பட்டதாரிகள் வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்காக வேலையில் போறாங்க, பேச வேலையை போறாங்க, பெயிண்டிங் வேலையை போறாங்க. ஏன் இங்கேருந்து கொழும்புக்கு போய் சும்மா ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயில அவங்க வந்து கூட்டுற வேலை, கழுவுற வேலை அப்படியான வேலைக்கு போறாங்க. அதுவே அது ஒரு அநாகரிகமான வேலை இல்லை. ஆனால் இருந்தாலும் அது சம்பளம் தான் வருது, ஒரு உழைப்பு, உடல் உழைப்பு. ஆனால் இருந்தாலும் அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வயசு 28 இருந்து 36 வயசுல இருக்கிறாங்க. இதே கூட இன்னும் அதிகமான வயசுல இருக்கிறவங்களும் இதில் இருக்கிறாங்க. இதில் ஏன் நான் இந்த விஷயம் வயசு சொல்ற மாதிரி சொன்னால், அரசாங்கம் வேலை தர போகுதுன்னு சொன்னால் பெருமையே அரசு நியமனத்துக்கு ஒரு 35 வயசு மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கு பிச்சு இருக்கிற பட்டதாரிகள் எங்க ரோட்டுக்கு போறதா, என்ன வேலை செய்யறது, ஏன் படித்தோம், எதுக்கு படித்தோம், இவ்வளவு சிலவழித்து படித்ததுக்கு என்ன பலன் என்றதை வந்து இந்த அரசாங்கம் பார்க்கணும். அப்ப அந்த பல்கலைக்கழகத்துக்கு உங்களோட பிள்ளைகளை அனுப்புகின்றீர்கள், இந்த பல்கலைக்கழகத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி போட்டும் உங்களோட கனவுகளை நீங்கள் மைப்படணும். என்ற பிள்ளை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும், என்ற பிள்ளை உயர் பதவியில் இருக்கணும் என்று சொல்ற ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கனவுகளும் இப்போது நடுவில் நிற்கல. அந்த கனவுகள் எல்லாமே ஒரு எள்ளளவுக்கு மதிக்க முடியாத, ஒரு கால் தூசிக்கு மதிக்க முடியாத அளவுக்கு அது தள்ளப்பட்டுட்டும். ஆகவே உலக நாட்டிலே எங்களோட கல்வி வந்து ஒரு சிறந்த கல்வின்றதை எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் இருந்தாலும் எங்களோட கல்வி முறையில் ஒரு சில மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் இப்படியான ஒரு இழுக்காடான விஷயங்கள் நடக்காம ஒட்டுமொத்தமாக எல்லா பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்பு வரும். இந்த வெயில்ல இருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு வேலை இல்லை, என்னத்துக்காக நீங்க எம்பி மேல தெரிவு செய்து விட்டுக்கிறீங்க? அதுதான் ஐயா, அதுதான் என்ன சொல்ல வேண்டாம். எம்பி மேல தெரிவு செய்து விடுறது எங்களோட பிரச்சனையில அரசாங்கத்தில் காய்ச்சி திருக்கிறது. அவங்க மெத்தையில் இருக்கிறாங்க, தங்களோட பிள்ளைகளுக்கு வேலை பண்ணி கொடுக்குறாங்க, உங்களோட போட பிள்ளைகள் தங்களோட சொந்தக்கார பிள்ளைகளுக்கு வேலை பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? அதுகளை விட்டுட்டு நீங்கள் வெயிலிருந்து கட்டி என்ன செய்யணும்? உங்களோட அம்மா அப்பா பிச்சை எடுத்து படிப்பிச்சாங்கன்னு தெரியாது. அவங்க காசை கொடுத்து கள்ள சர்டிஃபிகேட் வேண்டியது கூட பிள்ளை தங்களோட சொந்தக்கார பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை எடுத்து கொடுக்குறாங்க. எம்பி மேலே தெரிவு செய்துட்டு நீங்கள் இப்படி நின்று வாதாடுறது உலக நாடுகள் பார்க்க சரியான கீழ்த்தரம். இது அனுரா நான் ஒரு தமிழ்நாட்டில் பொதுவாக சொல்கிறேன். அனுரா இதுக்கு கீழே அரசெல்லாம் உண்டாகி ஒரு கம்யூனிஸ்டராக வந்தாலோடைய கடைசியாக இது தீர போகிறது இல்லை. இன்னும் நீங்கள் இவ்வளோ கத்திட்டு போகிறீங்க, பார்த்தா எங்களுக்கு அழுகலாம். எம்பி மரம் வட்டி துறையுங்க. நான் சொல்கிறேன், எம்பி மரம் உங்களுக்கு வேண்டாம். அப்படி இல்லைன்னா யாழ்ப்பாணத்துக்கு ஒரே ஒரு பிரதிநிதி வரக்கூடியதான ஒரு அமைப்பை உருவாக்குங்க. நீங்கள் உருவாக்கி லட்சணம் நின்று நீங்கள் செய்து காட்டுங்க. எல்லாரும் உழைச்சி செல்வநாயகத்திலிருந்து அமிலலிங்கம் தான் முழு காரணம். எம்பி மேன்ற வாசல் கோவில் பண்ணுங்க, எம்பி மேன்ற பட்டலையில் உடையுங்க, எம்பி மேன்ற கேளுங்க. நீங்கள் இப்படி கத்தி என்ன விநியோசனம்? கண் விழிச்சு படித்து